ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்ற புத்தகத்திலிருந்து. கடைசியாய் கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு உங்களை நீங்களே ரசித்து பார்த்தது எப்போது? உங்கள் பலகீனங்கள் என்ன, பலங்கள் என்ன என்று எப்போதாவது பரிசோதித்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய சிறப்பம்சமாக நீங்கள் நினைப்பது எதை? நம் சினிமா கதாநாயகிகள் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று கீத்து நீ ரொம்ப அழகடி என்று என்றைக்காவது உங்களை நீங்களே கொஞ்சி இருக்கிறீர்களா? உங்கள் மன அழகையும் புற அழகையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது நீங்கள் ரசித்தது உண்டா? அது எப்போதாவது அபூர்வமாக நடக்கிற விஷயம்தானே. யாரோ ஒருவர் நீங்கள் அழகாய் அம்சமாய் இருப்பதாக சொன்னாலே அன்றி நாம நமது அழகையும் தனித்தன்மையையும் ரசித்திருக்கிறோமா, நேசித்திருக்கிறோமா? எல்லோரையும் அப்படி சொல்லிவிட முடியாது என்றாலும் நிறைய பேருக்கு சுய ரசிப்புத்தன்மை என்பது கிடையாது என்பதுதான் யதார்த்தம். எனக்கு எந்த உடை பொருந்தும்? வாய்விட்டு சிரிக்கிற போது நான் எப்படி இருப்பேன்? புருவத்தை உயர்த்தி ஆச்சரியம் காட்டும்போது நான் எப்படி தோற்றமளிப்பேன்? இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்கிறார்கள் மாடர்ன் ஏஜ் குருக்கள், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாஸ்டர்கள். ஏற்கனவே பல பேர் கண்ணாடி முன்னாடி நின்று தான் வெட்டியாக பொழுத போக்குறாங்க. நீ வேற ஏன்பா உசுப்பேத்துற என்று கேட்காதீர்கள். அப்படி நிற்கிற பெரும்பாலானோர் அடுத்தவர் பார்வைக்கு நான் எப்படி இருப்பேன் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தினால்தான் அதிக நேரம் அப்படி நிற்கிறார்கள், தன்னைத்தானே ரசித்து கொள்ள அல்ல. உங்களை அடுத்தவர் ரசிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். உங்கள் சிறப்பியல்புகளை, உங்கள் தனித்துவங்களை அடையாளம் கண்டு பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவது உண்மை என்றால் அதை உங்களில் இருந்துதானே நீங்கள் தொடங்க வேண்டும். ஜெயிச்ச போதெல்லாம் உங்களை நீங்களே எப்போதாவது தட்டி கொடுத்து கொண்டதுண்டா? இப்படி நம்மை நாமே ரசிக்கிற, பாராட்டுகிற மனோபாவம் நமக்குள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை விட்டேத்தியாய் விட்டு வைத்திருக்கிறோம். நீங்கள் பயிற்சி செய்யும் ஜிம்மில் இந்த சுய பாராட்டையும் சுய தூண்டுதலையும் பார்க்கலாம். உடம்பை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் அப்படி இருப்பார்கள். கபாலி கமான், யூ கேன் டூ இட் டா, எஸ் கமான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அந்த பளுவை தூக்குவார்கள். பிறகு ஒரு திருப்தியோடு கண்ணாடி முன்பு சென்று தங்கள் புஜபலத்தையும் மார்பையும் ரசிப்பார்கள். அடுத்தவர்கள் தங்கள் புஜ பல பராக்கிரமத்தை ஆராதிக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களின் முதல் ரசிகன் அல்லது ரசிகை அவர்கள்தான். இப்படி தன்னைத்தானே ரசிக்கிற, நேசிக்கிற அவர்களின் செயல்கள் உங்களை ரொம்பவே ஈர்க்கும். அவராக வந்து கையை மடக்கி தன்னுடைய புஜபலத்தை காட்டவில்லை என்றாலும் நீங்கள் அதன் புகழ் பாடிக்கொண்டிருப்பீர்கள். ஜனகராஜ் ஒரு படத்தில் சொல்வது போல், என்னவோ போட பின்றடா என்று சொல்லிக் கொள்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கலாம். ஆனால் தன்னையும் தன் அழகு குறை இரண்டையும் நேசிக்கிற ஒருவரால் தான் தன்னிடம் உள்ள சரிகளை மேம்படுத்தி கொள்ளவும் தவறுகளை கட்டுக்குள் கொண்டு வரவும் முடியும் என்கிறது மனவியல் பயிற்சி. உங்களை நீங்களே கூர்ந்து கவனிக்கவும் ரசிக்கவும் ஆரம்பிக்கும் போதுதான் உங்களின் மன அழகு, உடல் அழகு, திறன் இப்படி ஒவ்வொன்றின் மீதும் உங்களுக்கு ஒரு தனி அபிப்பிராயம் ஏற்படுகிறது. இந்த அபிப்பிராயம் உங்களை பற்றிய நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து பார்க்க செய்து உங்களுக்கே உங்கள் மேல் ஒரு அபிமானத்தை ஏற்படுத்துகிறது. உங்களை பற்றிய அடுத்தவரின் அபிமானம் இதை பொறுத்துதான் அமைகிறது. உங்களை பற்றிய உங்களின் சொந்த இமேஜைத்தான் நீங்கள் வெளியே பிரதிபலிக்கிறீர்கள். உங்களை பற்றிய அடுத்தவரின் அபிப்பிராயங்களுக்கும் சில நேரங்களில் நீங்களே பொறுப்பாக வேண்டியிருப்பது இதன் பின்னணியில்தான். உங்களை பற்றி சம்பந்தம் இல்லாதவர்கள் சொல்வதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இது என்ன புது குழப்பம் என்கிறீர்களா? குழப்பமெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களை அறிந்தவர்கள், உங்களோடு சேர்ந்து இயங்குகிற உங்கள் முதல் வட்ட சமூகத்தினர், இவர்களிடம் நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் என்பதை பற்றி அலசுவதுதான் இந்த சுயரசிப்பு தன்மை. நான் அசிங்கம் என்ற அபிப்பிராயத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் சுற்றமும் உங்களை பற்றி அப்படித்தானே நினைக்கும். நீங்களே உங்கள் மனதையும் உடலையும் பற்றி தர குறைவாக நினைக்கிற போது அடுத்தவர்கள் அப்படி நினைப்பதில் ஆச்சரியம் என்ன? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் அழகான வடிவம் பெறவும் உங்கள் எடையை குறைத்து மெலிந்த தோற்றமுடையவராக நீங்கள் ஆக வேண்டியது அவசியம்தான். அப்படியானால் நீங்கள் அதற்குரிய வேலையை தானே செய்ய வேண்டும். அதை விடுத்து
தொந்தியும் தொப்பையுமாக என்னை பார்க்க எனக்கே பிடிக்கவில்லை என்று நினைத்து கொண்டால் உங்களை பார்க்க யாருக்குமே பிடிக்காது. உங்கள் எடையை குறைக்கிற வழிகள் என்னவென்று உடனடியாக ஆராயுங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்காக இருக்கிற உடம்பை ஏன் கேவலப்படுத்திக் கொள்கிறீர்கள்? இந்த குண்டு உடம்பும் அழகுதான். இதை மேலும் அழகாக்கவும் ஆரோக்கியமானதாக்கவும் தான் என் உடம்பை குறைக்கப் போகிறேன்கிற மனோபாவம் உங்களிடம் இருக்க வேண்டியதுதான் இங்கே அவசியம். குண்டு உடம்பு பிடித்துவிட்டால் ஒல்லியாக மாற தயக்கம் காட்டுவோம் என்ற பயம் எல்லாம் வேண்டாம். இந்த குண்டு உடம்பை ரசித்து கொண்டே ஒல்லியாக முயற்சிக்கிற போது நீங்கள் மேலும் அழகாக முயற்சிக்கிறீர்கள். எனவே அது தொடர்பான வேலைகள் உங்களுக்கு வேதனையாக தெரியாது. அசிங்கமாக இருப்பதிலிருந்து அழகாக முயற்சிப்பதாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் செய்யும் அத்துணை பயிற்சியும் உங்களுக்கு ஒரு தண்டனை போலத்தான் தோன்றும். எத்தனையோ குண்டு உடம்புக்காரர்களை பார்த்து இவர்கள் பொசு பொசுவென்று கொழு கொழுவென்று அழகாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டதுண்டல்லவா? காரணம், அது சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் உடல் அப்போது இருக்கும் நிலையை அசிங்கமானது என்று நினைக்கவில்லை. எனவே அதற்கேற்ப அலங்காரம் செய்து கொள்கிறார்கள். நீங்களோ இந்த லட்சணத்துக்கு அலங்காரம் வேறையா என்று மேலும் உங்களை அவலட்சணமாக்கிக் கொள்கிறீர்கள். அழகு என்ற ஒன்று மட்டுமல்ல, அத்துணை விஷயங்களுக்கும் இந்த சுயரசிப்புத்தன்மை பொருந்தும். இந்த உலகில் நீங்கள் போற்றுகிற ஞானிகள், அறிஞர்கள் எல்லோரும் அழகானவர்களோ அடிப்படையிலேயே அறிவாளிகள் என்று ஆரம்பத்தில் நம்பப்பட்டவர்களோ அல்லர். ஆனால் சுயரசிப்பும் சுய கவனமும் கொண்டவர்கள். பேராசிரியர் சாலமன் பாப்பையாவை இவ்வளவு கருப்பா இருக்கிற நீ என்ன காலேஜில் படிக்கிற என்று கிண்டல் செய்தார்களாம். நான் கருப்பாய் இருப்பது எனக்கு ஒரு குறையாய்ப்படவில்லை, அதனால் அந்த கருத்து என்னை பாதிக்கவில்லை என்றார் அவர். நான் பாவம், நான் செஞ்சா எதுவுமே விளங்காது, அதிர்ஷ்டக்கட்ட, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற எல்லோரும் அப்படியேத்தான் ஆகி போகிறார்கள். உங்கள் உடம்பு மீதும் உங்கள் மன அழகின் மீதும் உங்களுக்கே காதல் வரவில்லை என்றால் யார் வந்து உங்களை காதலிக்கப் போகிறார்கள்? உங்கள் சிறப்பு திறமைகளை நீங்களே கண்டு ரசித்து பாராட்டவில்லை என்றால் அடுத்தவர்கள் எங்கிருந்து வந்து அதை பாராட்டப் போகிறார்கள்? இந்த மொகரக்கட்டைக்கு இது போதும் என்று யாராவது சொன்னால் ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? நீங்களே உங்களை அப்படித்தானே நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக உங்களை அகம்பாவம் பிடித்து ஆடச் சொல்லவில்லை. நாங்கள் யார் தெரியுமில்ல என்று வெட்டி பந்தா பண்ணிக்கொண்டு நீங்கள் திரிய வேண்டியதும் இல்லை. உங்கள் அகம்புறம் இரண்டையும் அணு அணுவாய் ரசியுங்கள், காதலியுங்கள். உங்கள் புருவ அழகு பற்றி புலகாங்கிதம் அடையுங்கள். உங்கள் கண்ணில் இருக்கிற கூர்மையையும் வசியத்தையும் ரசியுங்கள். முதலில் உங்களை நீங்கள் கௌரவமாக பாருங்கள், ஆராதியுங்கள். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதன் முதல் புள்ளி உங்களிடமிருந்து தான் தொடங்குகிறது. நான் அழகா இருக்கேனா என்று இனி யாரிடமும் நீங்கள் கேட்க வேண்டாம். உள்ளூர உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பித்து விட்ட பிறகு இனி எப்போதுமே நீங்கள் கொள்ளை அழகுதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி.